ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2006 வெளிவந்திருந்த ஹாப்பி ஃபீட்னு ஒரு அட்டகாசமான மூவியோட தாங்க வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்ல அண்டார்டிகாவில் உள்ள பென்குயின்ஸோட வாழ்விடத்தை காட்டுறாங்க. அந்த இனத்தை சேர்ந்ததுங்கள்லயே ரொம்ப உயரமாவும் நல்ல பருமனாவும் இருக்கிறதுனா அது இந்த வகையான பென்குயின்ஸ் தான். அதுங்களோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் இனச்சேர்க்கைக்கு அப்புறம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது அண்ட் அதோட லைஃப் சைக்கிள் அப்படியே ரிப்பீட். பட் இதுல பிரச்சனையே எங்கன்னா மேட்டிங் ப்ராசஸ் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. பொதுவா இங்க ஃபீமேல் பென்குயின் தான் பாட்டு பாடும். அதோட பாட்டுக்கு எதிர்பார்த்தா சேம் எமோஷன்ல எந்த ஒரு மேல் பென்குயின் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். தென் மேட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படிதான் அதுங்களோட கூட்டத்தில் காலங்காலமா வாழ்க்கை முறை போயிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேம் எமோஷன்ல சிங்கட் ஃபர்ஸ்ட் சைட்ல ஒன்னு சேர்றாங்க. தென் இனச்சேர்க்கைக்கு பின்னாடி முட்டை போட்டதுக்கு அப்புறம் அது பொறிக்கிற வரைக்கும் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மேல் பென்குயின்ஸோடது. அந்த இடைப்பட்ட கேப்ல மற்ற ஃபீமேல் பென்குயின்ஸ் எல்லாம் உணவுக்காக மீனை தேடி கூட்டம் கூட்டமா கடல் பக்கம் போயிடுங்க. அப்படிதான் முட்டைக்குள்ள இருக்கிற ஹீரோவையும் அதோட அப்பா அடிக்கிற புயல்லையும் பனிக்காத்துலையும் அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பொறிக்க வேண்டிய பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும்போது அவரதுல ஒரு இடத்துல மிஸ் ஆகி உருண்டு போயிடுது. தென் மீண்டும் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதோட காலுக்கடியில பத்திரமா வச்சுக்கிட்டு தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு அதுங்களோட இடத்த ரீச் ஆயிடுச்சுங்க. தென் அடுத்த நாள் விடிஞ்சு சூரிய உதயம் ஆகுது. நாளானதும் முட்டைக்குள்ள இருந்த ஒவ்வொரு பென்குயின்ஸ் குஞ்சுகளும் பொறிச்சு ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அங்குள்ள மத்த எல்லா மேல் பென்குயின்ஸுமே அதுங்களுக்கு பிறந்த நியூபார்ன் பென்குயின்ஸோட ஹாப்பியோட இருக்க, முட்டைக்குள்ள இருக்கிற ஹீரோ மட்டும் இன்னும் பொறிக்கவே இல்லை. அதை கண்டு அவனோட அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஒருவேளை நேற்று நைட்டு முட்டையை தவற விட்டதுனால அடிபட்டு ஏதோ அசம்பாதம் நடந்துருச்சோன்னு. அப்பதான் அவரோட ஃப்ரெண்டான பென்குயின் ஒண்ணு அண்ட் அதுக்கு போறது ஒரு குட்டி ஃபீமேல் பென்குயின். அவதான் நம்ம ஹீரோயின். கவலையோட இருந்தவரை கண்டு கவலைப்படாதீங்கன்னு அவளோட மூக்க வச்சு முட்டையை 2 தடவை கொத்துனதும் பொறிக்காம கடந்த ஹீரோ படபடன்னு அடுத்த செகண்டே அதிசயம் நடந்த மாதிரி முட்டைக்குள்ள இருந்து சத்தத்தோட 2 காலை வெளியே விட்டான். ஆனா உடம்பு தலையும் முழுசா வரல. ஆட்டம் போட்டுட்டு அங்கேயும் ஓடி ஆடி ஒரு இடத்துல முட்டை முழுசா பொறிஞ்சு ஹீரோவை காட்டுறாங்க. பிறந்து 10 நிமிஷம் கூட ஆகல. பயப்புள்ள பாடி இருந்தானா கூட பிரச்சனையே இல்லை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்ததும் சுத்தி இருந்த பென்குயின்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுங்களோட அடையாளமே பாட்டு பாடுறது மட்டும் தான் டான்ஸ் லிஸ்ட்லயே இல்ல. சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கானேன்னு வேணடா தம்பின்னு அப்பங்காரனே ஆட்டமெல்லாம் போடக்கூடாது அமைதியாயிடுறான்ட்டான். அடுத்து பிறந்த எல்லா நியூபார்ன் பென்குயின்ஸுக்கும் உணவு தேடி போன அதுங்களோட அம்மா பென்குயின்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு அவங்கவுங்க குட்டிங்களோட போயிட்டு இருந்த பென்குயின்ஸ் கூட்டத்துல இடையில நம்மால் பண்ண சேட்டையில அவன் மட்டும் மிஸ்ஸிங். அப்புறம் ஒன்ஸ் ஒரு இடத்துல அம்மா அப்பா 2 பேரும் பையனை காணல் பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறான். முறையா தன்னோட அம்மாவை பாக்குறதுனால கட்டி பிடிச்ச பாசத்தை வெளிக்காட்ட பதிலுக்கு அவங்களும் பசிக்காக அவனுக்கு சாப்பிட மீன் கொடுக்குறாங்க. தென் அப்படியே நாள் போகுது. வாழ்க்கை பயணத்தை கத்துக்கிறதுக்காக அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போறான். அங்க கத்துக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி பென்குயின்ஸுமே வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்களோட துணையை தேர்ந்தெடுக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்கே. அதுக்கு அவசியமான ஒண்ணுனா பாட்டு பாடுற திறமை. ஆனா அந்த ஒண்ணு மட்டும் தான் மத்த எல்லா பென்குயின்ஸ் கிட்டையும் இருக்க, நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் கிடையாது. டான்ஸ்னு வரும்போது மைக்கேல் ஜாக்சனே வெஞ்சர் அளவுக்கு ஆட்டம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. உங்க பையனோட வளர்ப்பு ரொம்ப தப்பா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்து நீங்க சரி பண்ணிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் அனுப்பி வைங்க. எங்க சைடுல என்ன முடியுதோ அதை செய்யறோம்னு ஹீரோவோட அப்பா அம்மாவை வர வச்சு அவனுக்கு சொல்லி கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனோட அம்மா அப்பா தான் தனியா கூட்டிட்டு போய் எப்படி பாடணும்னு கத்து கொடுக்குறாங்க. அவனும் முடிஞ்ச வரைக்கும் பாடதான் ட்ரை பண்ணா. ஆனா அவனுக்கு குரல் வளையுமே சரியில்லை. அந்த சமயத்திலேயே அவனோட கால் தான் தன்னால டான்ஸ் போட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவனோட அம்மா அப்பாவுக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுது. அவன் பண்றதை பார்த்து ஆச்சரியப்படுறதா அதிர்ச்சி ஆகுறதானு. ஏன்னா இப்படியே இருந்துட்டான ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் வயசுல உள்ள மத்த பென்குயின்ஸ் எல்லாம் மேட்டிங் ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. ஆனா இவன் மட்டும் சிங்கிளாவே இருப்பானே, என்ன பண்றதுன்னு பெத்தவங்களோட மனசுக்குள்ள 1000 வருத்தம். ஆனா அந்த வயசுல ஹீரோக்கு இருந்த ஒரே எண்ணம், யாருமே நம்ம டான்ஸ் ஆடுறது டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு. அப்படி ஒரு இடத்துல ஒரு நாள் தனியா டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்த 3 கழுகுங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நாளாவே அண்டார்டிகால மீன்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்படி உள்ள சூழ்நிலையில அந்த பறவைகளுக்கும் வேற வழி இல்ல. ஹீரோ மாதிரி இப்படி தனியா மாட்டின குட்டி பென்குயின்ஸை பிடிச்சி சாப்பிட்றதா அதுங்களுக்கு ஒரே வழி. அப்படி இவனை பிடிச்சி சாப்பிட பார்த்த நேரத்துல தான் ஹீரோ குட்டியா இருந்தாலும் அவன் கொஞ்சம் கிளவரான ஆளு. ஸோ இடையில கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு சில கேள்விகளை கேட்டு அதை சொல்ல அதுங்க தடுமாறின கேப்ல அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல பனிக்கட்டியோட பிளவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டதுனால கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியுமே அந்த கழுகுங்களால நினைச்ச மாதிரி ஹீரோவை பிடிச்சி சாப்பிட முடியல. டென்ஷனான விரக்தியில கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. தென் ஹீரோவும் சேஃபா வீடு திரும்பினாலும் சோகத்தோட தான் வந்து சேர்றான். ஏன்னா அங்க பள்ளிக்கூடத்துல அவன் வயசுல உள்ள பென்குயின்ஸ் எல்லாம் நல்லா பாட்டு பாட கத்துக்குச்சுங்க, எக்ஸப்ட் ஹீரோவை தவிர. ஒருவேளை நம்ம வேற உலகத்துல பிறந்திருக்கணுமோ என்னமோ, வழி மாறி இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்த மணிக்கு எனக்கான இடம் இது இல்லடான்னு புலம்புறான். தென் கட் பண்ணா சில வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வளர்ந்து வயசு பையன் ஆயிட்டான். அவனோட வயசுல உள்ள மத்த எல்லா பென்குயின்ஸுமே சிறப்பா பள்ளிக்கூடத்தை எல்லாம் முடிச்சு காலேஜ் டிகிரியாவே கையில வாங்கிடுச்சுங்க. அன்னைக்குதான் அவங்களுக்கு பாட்டு பாடுற திறமைக்கான பட்டமளிப்பு விழா போல. பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களோட படிப்பு முடிச்சதை நினைச்சு பெருமையோட அதுங்களோட அப்பா அம்மா ஒவ்வொருத்தர் கூடயும் செலிப்ரேட் பண்ணுதுங்க. இதை பார்த்து ஹீரோக்கு வருத்தம் இல்லையோ அவனோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது. இருந்தாலும் அவனுக்கு சில ஆசைகள் இருக்குமே. அந்த செரிமனியில கண்டக்ட் பண்ண மீன் பிடிக்கிற போட்டியில நீயும் கலந்துக்கோன்னு அனுப்பி வைக்கிறாங்க. பட் இந்த முடிவில் அந்த பென்குயின்ஸோட மூத்த தலைவர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோ இயல்பாவே வித்தியாசமானவனா இருக்கிறதுனால அவன் இவங்களோட இனத்தை அழிக்க வந்த ஒரு தீய சக்தின்னு தான் பாக்குறாங்க. இருந்தாலும் அப்பா அம்மாவுக்காக ஹீரோ அந்த போட்டியில கலந்துக்கிறான். கடலுக்குள்ள முறையா நீந்தி மீன் பிடிக்க கத்துக்கும் போதுதான் எதர்ச்சியா அங்க 2வது முறையா ஹீரோனை சந்திக்கிறான். அந்த ஒரு
செகண்ட் மீட்ல 2 பேரும் ஃபிஷ் கொடுத்து பரிமாறிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல லவ் அட் செகண்ட் சைட் அவங்க 2 பேருக்கு இடையில நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு தான் கொஞ்சம் தடபுடலான செலிப்ரேஷன். காரணம் ஒவ்வொருத்தரும் அவங்க படிச்சு முடிச்சதுக்கான திறமையை அவங்க பாடுற பாட்டு மூலமா வெளிப்படுத்துவாங்க. அந்த சமயத்துல நம்மளும் ரொம்ப நேரமா சும்மா இருக்குமேன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆயிடு போகுதுன்னு ஹீரோவும் பாட ட்ரை பண்றான். ஆனா அதோட இம்பாக்ட் கேட்ட மத்தவங்களுக்கு அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஈவன் அவனோட அந்த ஒரு டிஸ்டார்டட் நாய்ஸ் வாய்ஸ்னால ஹீரோயினுமே பிடிக்காம டிஸ்டர்ப் ஆயிட்டா. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் ஹீரோவை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிடுச்சு. அங்கிறது எல்லாரும் அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணதும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு விலகி யாரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அப்படியே நைட்டு கடந்ததும் அடுத்த நாள் விடியுது. முழிச்சு பார்த்தா வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். ஈவன் அவனோட வீட்டுக்கும் அவனுக்கும் கண்ணு கட்ட முடியாத தூரம். யாராவது இருக்கீங்களான்னு சுத்தி முத்தி கூப்பிட்டு பாக்குறான். யாரும் இல்லைன்றத விட சின்ன சத்தம் கூட இல்ல. பட் சடனா பின்பக்கமா அட்டாக் பண்ண வந்த சீல் ஒண்ணு இன்னைக்கு கிடைச்சது ஒரு யாருன்னு அவனை பிடிச்சி சாப்பிட பாக்குது. உடனே ஹீரோ உயிரை காப்பாத்திக்க அடுத்த நொடி வேக வேகமா கடலுக்குள்ள நீந்த ஆரம்பிக்கிறான். அது கூட ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு வழியா சேஃபா தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அங்கதான் வேற ஒரு இனத்தை சேர்ந்த 5 பெண் குயின்ஸ் இவனுக்கு அறிமுகமாகுது. அண்ட் அதுங்களோட ஆட்டிடியூட பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம் அதுங்களுக்குமே இவனை மாதிரி டான்ஸ் ஆட தான் தெரியும் போல. சோ எங்களோட நீ சேர்ந்துக்கிறியான்னு அதுங்களோட இடத்துக்கு இன்வைட் பண்ணதும் சரின்ட்டு கூட சேர்ந்து போறான். அங்க பார்த்தா இவனோட அட்டகாசமான டான்சிங் ஸ்கில் அங்குள்ள எல்லா பெண் குயின்ஸுமே பிடிச்சு போச்சு. அவனோட டேஸ்ட்டுக்கு அதுங்கெல்லாம் ஒத்து போனதுனால அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஜாலியா அதுங்க கூட ஃபன்னா என்ஜாய் பண்றான். ஈவன் அவனோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹாப்பினஸா இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு சமயத்துல ஆழ்கடல்ல நீந்தி போகும்போது தான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா மனுஷங்க பயன்படுத்தக்கூடிய சில சாதனங்களை அவனால பார்க்க முடிஞ்சது. மேலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஒரே கியூரியாசிட்டி. சோ அவன் கூடவே இருக்கிற அந்த பெண்குயின்ஸ் கூட்டத்துக்கிட்ட சொல்லி விஷயத்த அதுங்களோட தலைவன் கிட்ட கொண்டு போக வைக்குதுங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி அதுவே மனுஷங்க யூஸ் பண்ண சில திங்ஸ்னால கழுத்துல ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி மாட்டிக்கிட்டு அதை ரிமூவ் பண்ண முடியாம படாத பாடுபட்டு இருக்கு. சோ ஹீரோ அவன் பார்த்த விஷயத்த சொல்லி என்னன்னு கேட்டப்போ அதுக்கான பதிலை தவிர கண்ட பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதை பெருசா கண்டுக்கல. தேன் அவனோட பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு அவனோட காதல் ஜெயிக்கணும்னா பாட்டு பாட கத்துக்கணும். சோ அதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதும் பதிலுக்கு அந்த தலைவனும் எங்களை நம்பி வந்த நண்பன் ஆயிட்ட இது கூட பண்ணலனா எப்படின்னு அதே அந்த 5 பெண் குயின்ஸும் ஹீரோ கூடவே சேர்ந்து அவனோட இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க பிரசன்ட்ல ஏற்கனவே பெண் குயின்ஸுக்கு மேட்டிங்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோயின் பாட்டு பாடும்போது அவளை கவர்றதுக்காக மத்த மேல் பெண் குயின்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து பாடி அவளை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அங்க இருந்து யாரு மேலேயும் அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்பதான் ஹீரோ என்ட்ரி கொடுத்து பாட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவன் பாடல வாய் அசைக்க பேக்ரவுண்ட்ல அந்த 5 பெண் குயின்ஸையும் இவனுக்கு மிமிக்ரி மாதிரி பண்ணி உதவி பண்ணுதுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அவனோட தில்லாலங்கடி வேலையெல்லாம். தென் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி சோக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. உடனே ஹீரோ அந்த சிச்சுவேஷன் எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணுமேனு கேவலமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனால முடிஞ்ச அளவுக்கு பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடி காட்டினதும் ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. தென் ஸ்பாட்லயே லவ் ப்ரொபோசல் தான். பட் இது எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த அவனோட இனத்தை சேர்ந்த பெரிய பெண் குயின்ஸ்களுக்கு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இனத்துக்கே சாப கேடணும். அதனால தான் கடல்ல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான மீன்களும் ரொம்பவே குறைஞ்சு போச்சுனோ. அண்ட் இதுக்கு முற்றிலும் காரணம் ஹீரோ மட்டும்தான் அழுத்தமா அதையே சொன்ன ஆரம்பிச்சதும் பதிலுக்கு இல்ல அதுக்கு காரணம் நான் கிடையாது, வேற ஏதோ ஒரு கிரேச்சரோட வேலை தான், அது என்னால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றான். இருந்துமே அதுங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் ஹீரோவை அதுங்களோட இனத்துல இருந்து தள்ளி வைக்கணும்ன்றதான். அந்த ஒரு சமயத்துல பெத்த பையன் அம்மா தான் சப்போர்ட் பண்ண வந்தாங்களே தவிர அப்பங்காரன் அவங்க சைட்ல இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இல்லடா மகனே நீ பண்றது தப்பு தான், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் விட்டுறியா, பெரியவங்களா பார்த்து மன்னிச்சு உன்னை ஏத்துக்கோங்கடான்னதும் அப்பயுமே ஹீரோ கொஞ்சம் கூட மனசரங்களையே அது மட்டும் வேலைக்கே ஆகாதப்பான்னு கெடுபடியா பேசிட்டு இங்க நடக்கிற எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே சமயத்துல கடலுக்குள்ள ஏன் மீனோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சுன்ற காரணத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு அவனோட இனத்தை சேர்ந்த அத்தனை பேர் முன்னாடியும் சவால் விட்டு கிளம்புறான். தெனங்கிறது அகைன் அந்த இனத்தை சேர்ந்த பெண்களோட தலைவன் கிட்ட வந்து ஊர்க்காரங்க முன்னாடி கொஞ்சம் வாயை விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க தான் இப்ப அந்த கிரேச்சரை கண்டுபிடிக்க உதவி பண்ணணும்னு சொல்ல பதிலுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையே பெரிய தொல்லை, இதுல புதுசா நீ வேற உள்ள, சரி கவலைப்படாதுன்ட்டு அதோட கழுத்துல உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்றதுக்கான இடத்துக்கு போனா மேபி ஹீரோ எதிர்பார்க்கிற கிரேச்சர்ஸும் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில ஹீரோயின் வரா. லவ் சொல்லி கூடவே கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஆனா இப்போதைக்கு நம்ம ஆளுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல, நீ வந்த வழியே கிளம்புமான்னு அடிச்சு பேசி அனுப்பி வச்சிட்டான். உள்ளுக்குள்ள ஹீரோயின் மேல ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதுக்கான நேரம் இது இல்லைன்னு அதுங்களோட சேர்ந்து தொடர்ந்து பயணிச்சதுல ஒரு கட்டத்துல அது சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. தென் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சீல் இனத்துக்கிட்ட உதவி கேட்டப்பதான் உங்களோட பயணம் ரொம்பவே ஆபத்தானது, சப்போஸ் அந்த கிரேச்சர் கண்ணில் மட்டும் நீங்க பட்டுட்டீங்கன்னா அது உங்களை சும்மாவே விடாதுங்க, சோ அடுத்த முடிவு என்னன்றது உங்க கையில தானே வான் பண்ணியுமே ஹீரோ முடிவுக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதுங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு கடந்து போற பாதைகள்லாம் அடிக்கிற குளிர் காத்து மழை சோறாவளின்னு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தோம் சகிச்சுக்கிட்டு பல போராட்டத்துக்கு பின்னாடிதான் ஃபைனலா ஒரு இடத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்த அந்த 5 பெண்குயின்ஸோட தலைவன்
திடீர்னு காணாம போயிடுச்சு. தென் கொஞ்ச நேரத்திலே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கதான் அதோட கழுத்துல மாட்டிருக்கிற பிளாஸ்டிக் மாதிரியே எக்கச்சக்கமானது தண்ணியில மிதந்து கிடக்கிறத பாக்குறாங்க. தென் அடுத்த நொடி அந்த இடமே கப் சுப்புன்னு அமைதி ஆயிடுச்சு. புயலுக்கு முன் அமைதின்ற கணக்கா ஆபத்து வருதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ ஒன்ஸ் அவங்கள தாக்க வர்றது 2 பெரிய திமைகளங்க தான் தெரிஞ்ச உடனே அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் ஒவ்வொரு திசையில தெரிச்சு ஓடுறாங்க. பாவம் இது கடையில் அந்த தலைமை பெண்குயின் அதுங்களோட பிடியில மாட்டிக்கிச்சு. பட் அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு பிளாஸ்டிக் அதோட கழுத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப காலமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததோ அதை ரிமூவ் பண்றதுக்கு இதுங்களை கொல்ல வந்த திமிங்கலங்களே தெரிஞ்சோ தெரியாமலேயே உதவி பண்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அதே சமயத்துல ஹீரோவும் மத்த பெண்குயின்ஸும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம சேஃபா தப்பிச்சிடுறாங்க. தினங்க தன்னந்தனியா ஒரே ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு, அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்க வலையெல்லாம் போட்டு எக்கச்சக்கமான மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், ஒரு வழியா நம்ம அந்த கிரேச்சரை கண்டுபிடிச்சிட்டோம். அது வேற யாரும் இல்ல, இந்த மனுஷங்க தான். தான் பார்த்த விஷயத்த எப்படியாவது தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எவிடன்ஸோட தெரியப்படுத்தணும்னு மேற்கொண்டு ஹீரோவும் அதுக்கு தேவையான முயற்சி எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டான். ஆனா அது சரியா அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அவனுக்கு கிடைக்கல. அதோட இம்பாக்டா கடைசியில கடல்ல விழுந்ததுல அலையோட அலையா கடந்து நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி ஒரு இடத்துல கரை ஒதுங்குறான். தென்னாப்பாக்க வந்த ஒரு அனிமல் ரெஸ்கியூ டீம் மேலதான் காப்பாற்றப்பட்டு அவனை மாதிரியே வேற ஒரு இனத்தை சேர்ந்த பென்குயின்ஸ் கூட்டம் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆக்சுவலா ஜூவுக்குள்ள தன்னை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு இன்னும் ரியலைஸ் ஆகல. சுத்தி பார்க்க வந்த மனுஷங்களை கண்டு கண்ணாடிக்குள்ள இருந்து காட்டு கத்துறான், ஏன்டா எங்களோட மீன் எல்லாம் திருடி கொண்டு போய் சாப்பிடுறீங்கன்னு. பட் இவனோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது மனுஷங்களுக்கு ரீச் ஆகல. 10ஓட 11 சேர்ந்து அங்கிருந்த மத்த பென்குயின்ஸ் கூட சேர்ந்து இவனும் கத்துற மாதிரி தான் சத்தம் கேட்குது. தன் சில மணி நேரம் கழிச்சு ஒரு குட்டி பொண்ணு கண்ணாடிக்கு வெளியே இருந்து ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றா. சோ அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவனோட டான்சிங் ஸ்டைல்னால தனக்குள்ள இருக்கிற தகவலை வெளிப்படுத்த முயற்சி பண்றான். தென் ஒரு சாதாரண பெண்குயின் இப்படி ஸ்டைலிஷான டான்சிங் ஆட்டிடியூட காட்ட முடியும்னு ஆச்சரியத்துல அங்க வந்த மக்கள் எல்லாம் கண்டு திகைக்க இவனோட ரியலிஸ்டிக்கான அந்த டான்ஸ் மூவ்னால அவனோட வீடியோ வைரல் ஆக்கப்பட்டு ஒரே நல்ல உலகம் பரவிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேல அவனை அடைச்சிக்க கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வர எப்பயும் போல அவனை சுதந்திரமா விட்டுட்டாங்க. ஆனா அவன் கூட ஒரு ட்ராக்கிங் டிவைஸை சேர்த்து அப்புறம் அவனை சுதந்திரமா விட்ட இடத்துல இருந்து அவனோட இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். அவனோட கூட்டத்துல அவனை அசிங்கப்படுத்தி அமைச்சு அந்த பெரிய பெண்குயின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இத்தனை நாளா மீனை காணும் துடிச்சிங்கல்ல, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அந்த மனுஷங்க தான். சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டதுனால நான் இப்போ எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருப்பாங்க. தென் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். அதனால எல்லாரும் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்ட்டு அவனை மாதிரியே டான்ஸ் ஆட கத்துக்க சொல்றான். ஏன்னா லாஸ்ட் டைம் ஜூக்குள்ள மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டப்போ அந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப் தான் மனுஷங்க கிட்ட தான் அவனை காப்பாத்துச்சு. ஸோ இதை பண்ணா தவிர நமக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு இதுதான் ஃபேக்ட்னு எடுத்து சொன்னதும் அதை கேட்டு மொத்த பெண்குயின்ஸும் அவனை மாதிரி டான்ஸ் ஆட கத்துக்க ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலா அதோட இம்பாக்ட் என்னன்னு ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். காரணம் அவங்களோட டான்ஸ் ஸ்டெப் மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மூலமா அதுங்களோட தேவை என்னன்றது மனுஷங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு முன்கூட்டியே ஹீரோ கணிச்சு வச்சுட்டான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோவோட உடம்புல பொருத்தின ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா அவன் இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சேர்றாங்க. அது வரைக்குமே ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு நம்பாம இருந்த சில பெண்குயின்ஸ் எல்லாம் கண்ணெதிர பார்த்து ரியலைஸ் பண்ணிட்டுச்சுங்க அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானு. அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே எல்லா பெண்குயின்ஸும் ஒரே சிங்க்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதும் அங்க வந்து ரிசர்ச்சர்ஸ் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் லைவ் கவரேஜில் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இதனால மனுஷங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுங்க நம்ம கிட்ட எதையோ சொல்ல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுங்கன்னு. தென் அது மூலமா ஒரு சில பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அதுங்களோட வாழ்விடத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான செயல்கள் நம்ம ஏதாவது செய்யறோமான்னு செக் பண்ணி பார்த்ததுல அண்டார்டிகா பகுதியில் மீன் பிடிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணணும்னு அரசாங்கமே முடிவெடுத்து இனி அந்த பென்குயின்ஸ் வாழ்ற அண்டார்டிகா பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு அனுமதி இல்லைன்னு தடை விதிச்சிடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா பென்குயின்ஸோட வாழ்வாதாரம் அதுங்களோட பழைய நிலைமைக்கே மீட்கப்பட்டுருச்சு. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறேன். சேனல் வாஸ் ஆன் வாய்ஸ் ஓவர். See you guys.